ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் துபாயில் இருந்து 130 to 150 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற அபுதாபியில் அல் எயின் ஒயாசிஸ், அதாவது டேட்ஸ் ஃபார்மு, அப்புறம் அல் எயின் மியூசியம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி ஆஃபீஸ் லீவுங்கிறதுனால மார்னிங் 10 o'clock கிளம்பிட்டோம். ஹஸ்பண்ட் கிட்ட இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் இருக்குது, அதனால ஒரு கார் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இங்கே ரோடு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. மினிமமே பார்த்தீங்கன்னா 4 to 6 லேன்ஸ் இருந்துச்சு. அதில் கிலோமீட்டர்ஸ் வந்து எவ்வளோ போகணும் அப்படிங்கிறது கூட வந்து அங்கேயே போர்டு வச்சுருந்தாங்க. 120 to 140 கிலோமீட்டர்ஸ்குள்ளே போகணும்னு இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ஒரு நல்ல ரோட்டில் சூப்பராக ட்ராவல் பண்ணினா ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. என்னடா நம்ம தான் ரொம்ப ஸ்பீடாக போகிறோமான்னு பார்த்தா எல்லா காருமே அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தாங்க. அவங்க கொடுத்துருக்குற ஸ்பீட் லிமிட்டில் போகாமல் அதை விட அதிகமாகவோ கம்மியாகவோ போனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபைன் போட்டுருவாங்களாமா. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லாருமே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணினாங்க. ரோட்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. வந்தாச்சு. ஒரு சைடு வந்து பார்க்கிங் ஃபுல்லாகிடுச்சு. அதனால அப்படியே ஆப்போசிட் சைடு வந்து நாங்கள் கார் பார்க் பண்ணிவிட்டு இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். நாங்கள் கிளம்பும்போவே 10 o'clockங்கிறதுனால அங்கே போய் ஏற்றும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 11:30, 12 அந்த மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் அப்படியே நல்லா வெயிலுங்கிறதுனால தொப்பி கொடை அந்த மாதிரி பிடிச்சிட்டு தான் போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஊர் தோப்பு மாதிரியே வந்து ஃபுல்லாக டேட்ஸ் ஃபார்ம் இருந்துச்சுங்க. டேட்ஸ் மரத்து கூடயே தோப்புக்குள்ளே வேறு மரம்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. லெமனு, மேங்கோ இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அங்கே நடக்க முடியாதவங்களுக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. நாங்கள் வண்டி பார்த்தோம், ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால சரி நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டோம். நம்ம ஊரில் மண்ணில் மாதிரியே இங்கே சிமெண்ட்டில் வந்து வாய்க்கால் பாத்தி எல்லாமே கட்டி வச்சுருந்தாங்க. ரொம்ப வெயிலாக இருந்ததுனால ரொம்ப டைம் அங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியல. கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். அடுத்து மியூசியம் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டோம். அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். அல் எயின் மியூசியம் இருந்துச்சு. அங்கே வந்துட்டோம். வந்து கார் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் தண்ணியெல்லாம் குடிச்சு கொஞ்சம் ஃப்ரீயானதுக்கப்புறம் சரி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். உள்ளே போய் பார்த்தா அது வந்து ஒரு அந்த காலத்து அரண்மனை மாதிரி இருந்துச்சுங்க. அதில் வந்து பழைய காலத்தில் யூஸ் பண்ண காரு, அவங்க வீட்டில் வந்து என்னென்ன வண்டிகள்லாம் யூஸ் பண்ணினாங்க, என்ன பொருளெல்லாம் இருந்துச்சுங்கிறது எல்லாமே இருந்துச்சு. எல்லாரும் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.